ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹோம் டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ லவ்வர்கிட்டயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ கொஞ்ச நேரம் நம்ம மொபைலை கொடுத்தோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இவன் யார் கூட மெசேஜ் பண்ணுறான், யார் கூட பேசுகிறான் அப்படிங்கிற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம யார் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு லாக் செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த லாக் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஆப் லாக் மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லாக். இந்த லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் இப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சேட்ஸு இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிளிக் பண்ண முடியாது நண்பா. இந்த மாதிரி கிளிக் பண்ண முடியாது. ஸ்டேட்டஸு கால்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. எது பண்ணாலுமே இந்த லாக்கை ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எப்படா இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனில் தான் நண்பா இந்த லாக்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிளிக் பண்ணாலுமே ஓப்பன் ஆகலை. இந்த வால்யூம் பட்டனில் இப்போ ஒரு லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் ஒர்க் ஆகுது. மெசேஜும் உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இந்த லாக்கை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் வால்யூம் கீ பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வராது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் பட்டனில் தான் நம்ம லாக்கே செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாக் எப்படி செட் பண்ணுறது நல்லா பாருங்கள். ஸோ அப் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் விழுந்துரும். ஸோ டவுன் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நிறைய வாட்டி பண்ண வேணால் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரே ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். அதாவது அப் பட்டன் ஒரு வாட்டி, டவுன் பட்டன் ஒரு வாட்டி. ஓகே நண்பா, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. ரீஎன்ட்ரு யுவர் பேட்டர்ன் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. ஓகே நண்பா, இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போத்துங்கிறது டிக்கில் இருக்கும். ஸோ அதுவே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது கொஸ்டின் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நோட்ஸ் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் எப்படி இந்த அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிப்போம். வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டனும். ஸோ அதை ஒன் டைம் கிளிக் பண்ணினா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா அப்ளிகேஷனுமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆப் லாக்னு ஒரு லாக் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் தான் லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினா ஒரு சில பர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிங்க. ஸோ இதில் அந்த பிளாக்ங்கிறத திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டம்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் நார்மலாக நான் முன்னாடி செட் பண்ணியிருந்தேன்ல மெசேஜ் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி. ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை முதல்ல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல திரும்பவும் போங்க. ஸோ அந்த கஸ்டம்ங்கிறதுல உங்கள் மொபைலோட ஃபோன் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே டைமிங் மட்டும் இருக்கும் நண்பா நம்ம மொபைலோடது. அதை மட்டும் கிளிக் பண்ண வேணாம். மற்றபடி எல்லாத்தையுமே கிராப் பண்ணிக்கிங்க அப்படியே ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக கிராப் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ உங்கள் மொபைலில் யாராவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி அவங்க அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோ செட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ தான் வரும். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணோம்னா நம்ம பரவாயில்ல மொபைல் தான் லேங் ஆயிடுச்சோ ஏதோ ப்ராப்ளம் மட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மொபைலை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன்னியாகவும் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம் நண்பா. உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம், உங்கள் லவ்வர் ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வேணால் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கஸ்டம்ங்கிறத உள்ள போய் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இது எப்படி திரும்பவும் நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வால்யூம் அப் பட்டன் ஒன் டைம், வால்யூம் டவுன் பட்டன் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க. ஓகே நண்பா, நம்ம செகண்டாக ஒரு சேனல் வச்சிருக்கோம், 9 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனலையும் வியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.